தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம் சிவனே, அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. 14/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். பாபா இன்றைய வானிலை நமக்கு உலக நாடகத்தினுடைய நிறைய ரகசியங்களை மிகவும் தெளிவாக விளக்கி சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நாடகத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொண்டு இருக்கும்பொழுதுதான் நம்முடைய முக்கியமான பாடம் யோகத்திற்கான நிறைய நமக்கு ஸ்மிருதி நினைவுகள் கிடைக்கின்றன. அதனுடைய அடிப்படையில் நம்முடைய யோகா சக்திசாலியாக ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, சுகம் மற்றும் துக்கத்தினுடைய நாடகத்தை நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். அரை கல்பம் சுகம் மற்றும் அரை கல்பம் துக்கம் உள்ளது. தந்தை துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பதற்காக வருகிறார். இன்றைய கேள்வி, ஒரு சில குழந்தைகள் எந்த ஒரு விஷயத்தில் தங்களுடைய மனதையே மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டு மியாமிட்டு என்கிறார், எல்லாமே எனக்கு தெரியும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். விடை, நிறைய குழந்தைகள் நினைக்கிறார்கள், நாங்கள் சம்பூர்ணமாகிவிட்டோம், நாங்கள் கம்ப்ளீட் தயாராகிவிட்டோம். இவ்வாறு நினைத்து தங்களுடைய மனதை தாங்களே குஷிப்படுத்திக் கொள்கிறார்கள். இது கூட பாபா கூறுகிறார் சிந்தியில், மியாமிட்டு, எல்லாமே எனக்கு தெரியும், நான் ஆகிவிட்டேன் என்று மியாமிட்டு ஆவது. மிட்டு என்ற வார்த்தை மீட்டா, இனிமே என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. எனவே பாபா கூறுகிறார், மீட்டே பச்சே, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நிறையவே முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. நீங்கள் பாவனமாகிவிட்டீர்கள் என்றால் பிறகு உலகமும் பாவனம் வேண்டுமே. நான் கம்ப்ளீட் தயாராகிவிட்டேன், சம்பூர்ணமாகிவிட்டேன் என்றால், நீங்கள் தூய்மையாகிவிட்டீர்கள் என்றால் பிறகு உலகமும் உங்களுக்கு தூய்மையானது வேண்டும் தானே. ராஜதானி ஸ்தாபனை ஆக வேண்டி இருக்கிறது, ஒருவரே தனியாக போக முடியாது தானே. எனவே பாபா கூறுகிறார், நான் தயாராகிவிட்டேன் என்று உங்களை குஷிப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நிறையவே நாம் 4 பாடங்களிலும் நிறைய பேருக்கு சேவை செய்ய வேண்டும், எல்லாருக்கும் பாபாவுடைய செய்தியை கொடுக்க வேண்டும், இது போல நிறையவே முயற்சி செய்ய வேண்டியுள்ளது என்ற அந்த ஒரு பாயிண்டில் பாபா இன்று நமது கவனத்தை ஈர்க்கிறார். பாடல், தந்தையும் நீயே தாயும் நீயே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்றால் இது குழந்தைகளுக்கு தங்களுடைய அறிமுகம் கிடைக்கிறது. ஓம் சாந்தி என்றால் நான் ஒரு ஆத்மா. தந்தையும் அவ்வாறே கூறுகிறார். ஓம் சாந்தி. நாம் அனைவருமே ஆத்மாக்கள், எல்லாரும் மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள். பெரியவர்களோ அல்லது சிறியவர்களோ, ஜனாதிபதி, பிரசிடென்ட், ராஜா, ராணி, எல்லாருமே மனிதர்கள் தான். இப்பொழுது தந்தை கூறுகிறார், எல்லாருமே ஆத்மாக்கள் ஆவார்கள். நான் பிறகு அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறேன். எனவே என்னை பரமபிதா பரமாத்மா, அதாவது சுப்ரீம், உயர்ந்தவர் என்று எனக்கு கூறுகிறார்கள். ஆத்மாக்களாகிய நமக்கு அவர் தந்தை ஆவார். நாம் எல்லாருமே பிரதர்ஸ், சகோதரர்கள் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளோம். பிறகு பிரம்மா மூலமாக சகோதர சகோதரிகளுடைய உயர்ந்த மற்றும் தாழ்ந்த குலம் ஏற்படுகிறது. ஆத்மாக்களோ எல்லாரும் ஆத்மாக்கள் தான். இது கூட நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். மனிதர்களோ ஒன்றுமே புரிந்து கொள்வதில்லை. உங்களுக்கு தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். தந்தையே யாருக்குமே தெரியாது.
மனிதர்கள் பாடுகிறார்கள், ஹே பகவான், ஹே மாதா பிதா. ஏனென்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ ஒருவராகத்தானே இருக்க வேண்டும் அல்லவா? அவர் அனைவருக்கும் தந்தை, அனைவருக்கும் சுகமளிக்க கூடியவர். அப்பொழுதுதான் கூறினார், சுகம் மற்றும் துக்கத்தினுடைய நாடகத்தை கூட நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். மனிதர்களோ என்ன நினைக்கிறார்கள்? இப்பொழுதேதான் கொஞ்ச நேரம் சுகம், இப்பொழுதேதான் துக்கம் என்று. இப்படி புரிந்து கொள்வதில்லை. அரை கல்பம் சுகம், அரை கல்பம் துக்கம் இருக்கிறது. சத்தோ பிரதானம், சத்தோ ரஜோ தமோ என்ற நிலைகள் இருக்கிறது அல்லவா? சாந்தி தாமத்திலே நாம் எல்லாருமே ஆத்மாக்களாக இருப்போம். அங்கு எல்லாருமே உண்மையான தங்கமாக இருப்பார்கள். கலப்படம் அலாய் எதுவுமே அங்கு இருக்காது. சத்துவிலிருந்து சத்தோ பிரதானிலிருந்து சத்தோ என்றால் சிறிது கலப்படம் வந்து விடுகிறது. ஆனால் அங்கு அலாய் கலப்படம் எதுவுமே இருக்காது. அவரவர்களுடைய பாகம் அவரவர்களுடைய ஆத்மாவில் நிரம்பி இருக்கிறது தான். இருந்தாலும் ஆத்மாக்கள் எல்லாருமே தூய்மையாக இருப்பார்கள். தூய்மை இல்லாத ஆத்மா அங்கு இருக்கவே முடியாது. இந்த நேரத்தில் பிறகு ஒருவர் கூட தூய்மையான ஆத்மா இங்கு இருக்க முடியாது. பிராமண குல பூஷணர்களாக நீங்கள் கூட தூய்மையாக ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் இப்போது உங்களை தேவதைகள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. தேவதைகள் சம்பூர்ண நிர்விகாரி. உங்களை சம்பூர்ண நிர்விகாரி, முழுமையாக நிர்விகாரி என்று கூற முடியுமா என்ன? வேற யாரா இருந்தாலும் சரி, தேவதைகளை தவிர வேற யாருக்குமே இதை நாம் சொல்ல முடியாது. இந்த விஷயங்களை கூட நீங்கள் தான் கேட்கிறீர்கள், ஞான கடலான தந்தையினுடைய வாய் மூலமா. இதுவும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள், ஞான கடல் ஒரே ஒரு முறைதான் வருகிறார். மனிதர்களோ மறுபிறவைகளில் வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு சிலர் இங்கு ஞானம் கேட்டு சென்றிருப்பார்கள் என்றால் அந்த ஞானத்தினுடைய சன்ஸ்காரத்தை எடுத்துக்கொண்டு சென்றிருப்பார்கள். மறுபடியும் இங்கு வருவார்கள், வந்து கேட்பார்கள். உதாரணமாக ஒருவர் 6 வயது 8 வயது உள்ளவர்களாக இப்பொழுது இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு சிலருக்குள்ளே நல்ல ஒரு அறிவு கூட வந்து விடுகிறது. போன பிறவில் ஞானம் எடுத்திருப்பார். இப்போது 6 வயது 8 வயது என்று அந்த 6 வயதில் கூட அந்த ஞானத்தினுடைய தெளிவு வெளியில் தெரிய வரும். ஆத்மா அதேதான் அல்லவா? அந்த ஆத்மாவிற்கு இப்போது அந்த 6 வயதாக இருந்தாலும் அந்த ஞானம் கேட்கும் போது அந்த ஆத்மாவிற்கு மிகவும் நல்லதாகப்படும். ஆத்மா புரிந்து கொள்கிறது, எனக்கு மீண்டும் தந்தையிடமிருந்து அதே ஞானம் கிடைத்து கொண்டு இருக்கிறது. உள்ளுக்குள்ள அந்த குஷி இருக்கும். மற்றவர்களுக்கும் அந்த சிறு வயதிலேயே கற்பிக்க முற்பட்டு விடுவார்கள், சுறுசுறுப்பாக ஆகிவிடுகிறார்கள். நாம் கேள்விப்படுகிறோம் அல்லவா, நிறைய பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகள் தான் எங்களை ஞானத்திற்கு கூட்டி வந்துள்ளார்கள் என்பார்கள். ஏனென்றால் அந்த சம்ஸ்காரம், ஞானத்துடைய சம்ஸ்காரம். பாபா அதற்கு மிக அழகான உதாரணம் கூறுகிறார். எப்படி போர்க்களத்தில் அந்த போரினுடைய சம்ஸ்காரம் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் என்றால் அவர்கள் சிறு வயதிலிருந்தே அதே காரியத்தை மிக மகிழ்ச்சியுடன் செய்வார்கள். இப்பொழுது நீங்கள் அதற்கு பாபா சொல்வார் இல்லவா, ராஜபுத் புத்திர குலத்தை சேர்ந்த குழந்தைகள் சிறு வயதிலே கத்தியில தான் விளையாடுவார்களாம். ஏன்னா அந்த யுத்தம் செய்யக்கூடிய சம்ஸ்காரம் இருக்கிறது என்று. இப்பொழுது நீங்கள் புருஷார்த்தம் முயற்சி செய்து புது உலகத்திற்கு அதிபதி ஆக வேண்டியுள்ளது. நீங்கள் எல்லாருக்குமே புரிய வைக்க முடியும். நீங்கள் புது உலகத்திற்கு அதிபதியாக ஆக முடியும், அல்லது சாந்தி தாமத்திற்கு எஜமானராக ஆக முடியும். சாந்தி தாமம் என்பது உங்களுடைய வீடு. அங்கிருந்து நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் பாட் நடிப்பதற்காக. இது கூட நிறைய பேருக்கு தெரிவதில்லை. நாம் பாட் நடிப்பதற்காக சாந்தி தாமத்திலிருந்து வந்திருக்கிறோம். சாந்தி தாமம் நம்முடைய உண்மையான வீடு. அப்ப அதற்கு நான் எஜமானன். இது கூட யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியாது?
ஏனென்றால் ஆத்மா பற்றியே தெரியாது. உங்களுக்கு கூட முதலிலேயே தெரிந்திருந்ததா என்ன நாம் நிராகாரி உலகத்திலிருந்து இங்கு வந்துள்ளோம் என்பது? நாம பிந்தி புள்ளிகளாக இருக்கிறோம். சந்நியாசி ஜனங்கள் கூறுகிறார்கள், புருவமத்தில் பிரகாசிக்கும் ஒரு நட்சத்திரம் அதிசயமான நட்சத்திரம் என்று. சந்நியாசிகள் அவ்வாறு கூறுகிறார்கள், புருவமத்தில் பிரகாசிக்கும் நட்சத்திரம் என்று கூறுகிறார்கள். பிறகும் புத்தியில் பெரிய ரூபமே வந்து விடுகிறது. ஷாலி கிராமம் என்று பெரிய லிங்கத்திற்கு கூறும்போது பெரிய ரூபம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆத்மா ஷாலி கிராமமாக உள்ளது. ஒரு வேள்வியை படைக்கும் பொழுது அதில் கூட பெரிய பெரிய ஷாலி கிராமங்கள் என்று லிங்கங்களை அமைக்கிறார்கள். பூஜையின் பொழுது ஷாலி கிராமம், அதாவது பெரிய ரூபம்தான் புத்தியில் இருக்கிறது. தந்தை கூறுகிறார், இது எல்லாமே முழுமையாக அக்ஞானம், அறியாமைதான். ஞானமும் நான் மட்டுமே தான் உங்களுக்கு கூறுகிறேன். வேற உலகத்தில், முழு உலகத்தில் யாருமே இந்த ஞானத்தை சொல்ல முடியாது. இது கூட யாருமே புரிய வைப்பதில்லை. ஆத்மாவும் பிந்து புள்ளி, எனவே பரமாத்மா கூட பிந்தி புள்ளிதான். பரமாத்மா ஆத்மாவின் தந்தை, அவரும் புள்ளி வடிவமாக இருக்கிறார். அவர்களோ அகண்ட ஜோதி ஸ்வரூபம் பிரம்மம் என்று கூறிவிடுகிறார்கள். பிரம்மத்தை பகவான் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். பிறகு இன்னொரு இடத்தில் தங்களை தாங்களே நானே பகவான் என்றும் கூறிவிடுகிறார்கள். என்ன கூறுகிறார்கள் என்றால், நாங்கள் பாட் நடிப்பதற்காக சிறிய ஆத்மாவுடைய ரூபத்தை தரிக்கிறோம், பிறகு பெரிய ஜோதியில் போய் கலந்து விடுகிறோம். கலந்து விட்டால் பிறகு என்ன? பாகமே கலந்து போய்விட்டது அல்லவா? இது எப்படி முடியும்? எவ்வளவு தவறான விஷயங்களாக ஆகிவிடுகிறது. இப்பொழுது தந்தை வந்து ஒரு நொடியில் ஜீவன் முக்தி கொடுக்கிறார். பிறகு அரை கல்பத்திற்கு பிறகு நாம் படி இறங்கி இறங்கி ஜீவன் பந்தனம், வாழ்க்கை பந்தனத்தில் வந்து விடுகிறோம். மீண்டும் தந்தை வந்து ஜீவன் முக்தராக ஆக்கிவிடுகிறார். எனவேதான் பரமாத்மா தந்தைக்கு சர்வகா சத்கதி தாத்தா, அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் என்று கூறப்படுகிறது. எனவே யார் பதீத்த பாவனரான தந்தையோ அவரைத்தான் நினைவு செய்ய வேண்டும். இவ்வளவு நேரம் பாபா என்ன கூறினால், ஞானத்தை ஒரே ஒரு தந்தை தான் கூற முடியும். ஏனென்றால் அவர் மட்டுமே ஞானக்கடல். ஞானக்கடல் அவரேதான் சர்வகா சத்கதி தாத்தா, அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். எப்படி? பதீத்த பாவன், பதீத்த நிலையிலிருந்து பாவனம் ஆகிறார். எனவே பதீத்த பாவன், ஞானக்கடல், சர்வகா சத்கதி தாத்தா, இதுதான் பரமாத்மாவின் மிக முக்கியமான 3 தொழில் அடிப்படையிலான மகிமை. பாபா சொல்கிறார், அனைவருக்கும் நான் சத்கதியை அளிக்கிறேன். ஏனென்றால் அவர் பதீத்த பாவனர். எப்படி? அவரை நாம் நினைவு செய்ய வேண்டும். அவருடைய நினைவினால் தான் நீங்கள் பாவனமாக ஆக முடியும். இல்லை என்றால் நீங்கள் பாவனம் ஆக முடியாது. உயர்ந்ததிலே உயர்ந்தவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். அப்பொழுதுதான் இந்த கேள்வி பதில் கூறினார். நிறைய குழந்தைகள் என்ன நினைக்கிறார்கள்? நாங்கள் சம்பூர்ணமாகிவிட்டோம், நாங்கள் கம்ப்ளீட் தயாராகிவிட்டோம். இவ்வாறு நினைத்து கொண்டு தங்களுடைய மனதை தாங்களே குஷிப்படுத்திக் கொள்கிறார்கள். இது கூட பாபா என்ன கூறினார்? மியா மீட்டு, எல்லாமே எனக்கு தெரியும் என்று நினைத்துக் கொள்வது. மியா மீட்டு என்று கூறும்போது பாபா மீட்டே பச்சே, பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது நிறையவே புருஷார்த்தம் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் அப்படி சம்பூர்ணமாகிவிட்டேன், பாவனமாகிவிட்டேன் என்று கூறினால், பாவனமாகி விட்டீர்கள் என்றால் அப்பிறகு உங்களுக்கு உலகமும் பாவனம் வேண்டுமே. நீங்கள் ஒருவரே எப்படி போக முடியும்? ஒருவர் எவ்வளவுதான் முயற்சி செய்யட்டும், நாங்கள் சீக்கிரமாக கர்மாத்தீத்தர் ஆகிவிடுவோம் என்று. ஆனால் நடக்காது. ராஜதானி ஸ்தாபனை ஆக வேண்டி உள்ளது.
இதற்கு பாபா மிக நல்ல உதாரணம் கூறுகிறார். ஒரு மாணவர் படிப்பில் ரொம்பவே புத்திசாலியாக ஆகிவிடுகிறார். ஆனால் பரீட்சை தேர்வுகள், அது எப்பொழுது தேர்வு நடக்க வேண்டி இருக்கிறதோ அப்பொழுதுதானே தேர்வு நடக்கும். இவர் நான் எல்லாமே படித்து முடித்து விட்டேன், நான் எக்ஸாமுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் என்று கூறினார். அவருக்காக எக்ஸாம் அன்றைக்கே பரீட்சை வைப்பார்களா என்ன? அந்த எக்ஸாம் குறிப்பிட்ட நேரத்தில் தானே நடக்கும். பரீட்சை சீக்கிரமாக நடக்க முடியாதல்லவா? இது கூட அது போலத்தான். எப்பொழுது நேரம் வருமோ அப்பொழுது உங்களுடைய படிப்பினுடைய ரிசல்ட், முடிவுகள் வெளிப்படும். அதனால்தான் எவ்வளவுதான் ஒரு நல்ல புருஷார்த்தி முயற்சியாளராக இருக்கலாம், ஆனால் நான் கம்ப்ளீட் தயாராக இருக்கிறேன் என்று கூற முடியாது. இல்லை, 16 கலை சம்பூர்ணம் என்று எந்த ஆத்மாவும் இப்பொழுது ஆக முடியாது. நிறையவே புருஷார்த்தம் முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய மனதை நீங்கள் மட்டுமே குஷிப்படுத்தி கொண்டு விடக்கூடாது, நான் சம்பூர்ணமாகிவிட்டேன் என்று. இல்லை, சம்பூர்ணம் முழுமையாக ஆவதே கடைசியில்தான். மியாமிட்டு எல்லாம் தெரிந்து கொண்டேன் என்று ஆகக்கூடாது. இது முழுமையான ராஜதானி ஸ்தாபனை ஆகிறது. இவ்வளவு வேண்டுமானால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது என்று. இந்த ஏவுகணைகள் எல்லாம் வெளிவந்து விட்டுள்ளது. இதையெல்லாம் தயாரிப்பதற்கு கூட முதலில் நேரம் பிடிக்கும். பிறகு அதில் அவர்களுக்கு பிராக்டிஸ் பழக்கமாகிவிட்டது என்றால் சீக்கிரம் சீக்கிரம் சட்டென்று எல்லாமே தயார் செய்து கொண்டு விடுவார்கள். இது கூட எல்லாமே நாடகத்தில் பொருந்தி உள்ளது. விநாசத்திற்காக அணுகுண்டுகள் எல்லாம் தயார் செய்து கொண்டே இருக்கிறார்கள். கீதையில் கூட மூசல், ஏவுகணை என்ற வார்த்தை இருக்கிறது. சாஸ்திரங்களில் பிறகு என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், வயிற்றிலிருந்து அந்த இரும்புகள் எல்லாம் வந்தது, பிறகு அது ஆகிவிட்டது, ஏவுகணை ஏற்பட்டது என்றெல்லாம். இதெல்லாமே பொய்யான விஷயங்கள் அல்லவா? தந்தை புரிய வைக்கிறார். மூசல் என்று ஹிந்தியில் அந்த காலத்தில் கூறிய வார்த்தை, அதுதான் மிசைல்ஸ். இப்போது ஆங்கிலத்தில் ஏவுகணைகள் என்று கூறுகிறார்கள். இதுக்குதான் மிசைல்ஸ் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது இந்த விநாசத்திற்கு முன்னதாக நாம் எல்லாருமே தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். அப்போது உண்மையான தங்கமாக இருந்தோம். பாரதத்திற்கு உண்மையான கண்டம் சச்சு கண்ட் என்று கூறுவார்கள். இப்போது ஜூட் கண்ட், பொய்யான கண்டம் ஆகிவிட்டது. தங்கம் கூட உண்மையானது, போலியானது, பொய்யானது என்று ஆகிறது அல்லவா? இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் தந்தையினுடைய மகிமை என்ன என்பதை அறிந்து கொண்டு விட்டுள்ளீர்கள். அவர் மனித சிருஷ்டிக்கு விதை ரூபமாக இருக்கிறார். சத்தியமானவர், சைத்தன்யமானவர். இதற்கு முன்னால் இப்படியேதான் வெறும் பாடல் மட்டும் பாடிக்கொண்டிருந்தோம். இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். தந்தையினுடைய எல்லா குணங்களையும் தந்தை நமக்குள் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். தந்தை கூறுகிறார், முதலில் நினைவு யாத்திரை செய்யுங்கள். நினைவு யாத்திரை என்றால் என்ன? என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய பாவங்கள், விகர்மங்கள் விநாசமாகும். என்னுடைய பெயரே பதீத்த பாவனர் என்பதுதான். பாடவும் செய்கிறார்கள் பதீத்த பாவனரே என்று. ஆனால் அவர் என்ன செய்கிறார், எப்படி செய்கிறார், இது எல்லாமே தெரியாமல் இருக்கிறார்கள். பதீத்த பாவன சீதாராம் என்று பாடுகிறார்கள். பாபா கூறுகிறார், அந்த ராமர் அல்ல, சீதை. அனைத்து சீதைகளுக்கும் பரமாத்மா ராம். எனவே ஒரே ஒரு சீதை மட்டும் இருக்க மாட்டார்கள் அல்லவா? நீங்கள் எல்லாருமே தான் சீதைகள். ஆத்மா ரூபத்தில் நாம் எல்லாருமே சீதைகள் தான் ஆவீர்கள் என்று பாபா கூறுகிறார். தந்தை குழந்தைகளாக நம்மை எல்லையில்லாத நிலைக்கு
எடுத்து செல்வதற்காக எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கூறுகிறார். எனவேதான் நீங்கள் ஒருவர் மட்டும் சீதை அல்ல என்று கூறினார் அல்லவா? அந்த எல்லையில்லாத புத்தி மூலமாகத்தான் நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டுள்ளீர்கள். மேல் ஃபீமேல், ஆண் பெண்கள் எல்லாருமே சீதைகள் தான். எல்லாருமே ராவணனுடைய சிறையில் இருக்கிறார்கள். தந்தைதான் ராமர். தந்தை அனைவரையும் ராவணனுடைய சிறையில் இருந்து வெளியேற்றுகிறார். ராவணன் என்பது ஒரு மனிதன் ஒன்றும் கிடையாது. இது புரிய வைக்கப்படுகிறது. ஒவ்வொருவருக்குள்ளும் 5 விகாரங்கள் இருக்கின்றன. எனவேதான் ராவண ராஜ்யம் என்று கூறப்படுகிறது. பெயரே ஆங்கிலத்திலிருந்து சொல்வார்கள், விஷியஸ் வேர்ல்ட், விகாரங்களின் உலகம். சத்விகம் அப்பொழுது வைஸ்லெஸ் வேர்ல்ட், நிர்விகாரி உலகம். இரண்டிற்குமே தனித்தனி பெயர்கள் உள்ளன. ஹிந்தியில் சொல்ல போனார், இது வேஷ்யாலயம், அது சிவாலயம். நிர்விகாரி உலகம், அந்த உலகத்திற்கு இந்த லக்ஷ்மி நாராயணர் அதிபதியாக இருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் விகாரி மனிதர்கள் சென்று தலை வணங்குகிறார்கள். விகாரி ராஜாக்கள் அந்த நிர்விகாரி ராஜாக்களுக்கு முன்னால் சென்று தலை வணங்குகிறார்கள். இது கூட நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மனிதர்களுக்கு கல்பத்தினுடைய ஆயுள் பற்றியே தெரியாது. அதனால் அவர்கள் ராவண ராஜ்யம் எப்போது ஆரம்பமாகிறது என்பதை எப்படித்தான் புரிந்து கொள்ள முடியும்? பாதி பாதி என்று இருக்க வேண்டும் அல்லவா? ராமராஜ்யம், ராவண ராஜ்யம் எப்போ இதிலிருந்து ஆரம்பிக்கலாம்? எல்லாமே குழப்பம் செய்து விட்டிருக்கிறார்கள். இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார், இது 5000 வருடங்களுடைய சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. நாம் 84 பிறவிகளினுடைய பாகத்தை நடிக்கிறோம் என்பதை நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு தெரிய வந்து விட்டுள்ளது. 84 பிறவிகளினுடைய பாகம். அது முடிந்த பிறகு நாம் வீட்டிற்கு செல்வோம். சத்தியுகம் திரேதாவிலும் கூட நாம் புனர்ஜென்ம மறுபிறவிகளை எடுப்போம். ஆனால் அது ராமராஜ்யம். பிறகு நாம் ராவண ராஜ்யத்தில் வர வேண்டியுள்ளது. வெற்றி தோல்வியினுடைய இது ஒரு விளையாட்டு நாடகம் அல்லவா? நீங்கள் வெற்றி அடையும் போது ஸ்வர்க்கத்திற்கு அதிபதி ஆகிறீர்கள். தோல்வி அடையும் போது நரகத்திற்கு அதிபதி ஆகிறீர்கள். ஸ்வர்க்கம் என்பது தனி. யாரான் இறந்து விட்டால் அவர்கள் ஸ்வர்க்கத்திற்கு போய் சென்று விட்டார் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் அப்படி சொல்வீர்களா என்ன? ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஸ்வர்க்கம் எப்பொழுது வரப்போகிறது என்று. இல்லை, அவர்கள் என்ன கூறுவார்கள்? ஜோதியோடு கலந்து விட்டது அல்லது நிர்வாண நிலையை அடைந்து விட்டார். நீங்கள் கூறுவீர்கள் ஜோதியுடன் ஒன்றும் கலக்கவே முடியாது. சர்வகா சத்கதி தாத்தா, அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒருவர் என்று பாடப்பட்டுள்ளது. ஸ்வர்க்கம் சத்தியத்திற்கு கூறப்படுகிறது. இப்போது இருப்பது நரகம். இது பாரதத்தினுடைய விஷயம்தான் ஆகும். மற்றபடி மேலே போய்விட்டார், ஸ்வர்க்கம் போய்விட்டார் என்றால் மேலே போய்விட்டார் என்கிறார்கள். மேலே எல்லாம் ஒன்றும் கிடையாது. தில்வாலா கோவிலில் மேலே அந்த கூரையில் ஸ்வர்க்கத்தை காண்பித்துள்ளார்கள். எனவே மனிதர்கள் நினைக்கிறார்கள், மிக சரியாக ஸ்வர்க்கம் மேலேதான் உள்ளது போலும் என்று. அடே, மேலே கூரையில், இது எவ்வளவு அதிசயமான விஷயம்! கூரையில் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்? புத்து பாபா கூறிவிட்டார், முட்டாள்களாகிவிட்டார்கள் அல்லவா? இப்போது நீங்கள் கிளியராக தெளிவாக நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், இங்கேதான் நாங்கள் ஸ்வர்க்கவாசியாக இருந்தோம், இங்கேதான் பிறகு நாம் நரகவாசி ஆகிறோம். இப்பொழுது மீண்டும் நாம் இங்கேதான் ஸ்வர்க்கவாசி ஆக வேண்டி இருக்கிறது. இந்த நாலேஜ், ஞானம் இருப்பதே நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்காவது. ஸ்வர்க்கவாசி என்றால் என்ன? நரனிலிருந்து நாராயணர் ஆக வேண்டும். கதை கூட சத்யநாராயண கதை என்றுதான் நிறையவே கூறுகிறார்கள். சத்யநாராயணர் ஆவதற்கான கதை என்று.
எங்குமே ராமசீதை அவருடைய கதை என்று கூறுவதில்லை. இது நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்கான கதை. உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி லக்ஷ்மி நாராயணருடையது ஆகும். ராம் சீதை பிறகும் ஒரு 2 கலை குறைந்து போய் விடுகிறது. புருஷார்த்தம், அதாவது முயற்சி உயர்ந்த பதவியை பெறுவதற்காக செய்யப்படுகிறது. பிறகு அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் அவர்கள் போய் சந்திரவம்சத்தினர் ஆகிவிடுகிறார்கள். பாரதவாசிகள் பத்தித்தமாக தூய்மை இழந்து போகும்பொழுதுதான் தங்களுடைய தர்மத்தையே மறந்து விடுகிறார்கள். கிறிஸ்துவர்கள் கூட நிலையிலிருந்து தமோப்பிரதான் ஆகிறார்கள். இருந்தாலும் அவர்கள் கடைசி வரை கிறிஸ்துவ சம்பிரதாயம் என்று அதற்கு சொந்தமானவர்கள் தானே இருக்கிறார்கள். ஆதி சனாத்தன தேவி தேவதா சம்பிரதாயத்தினர் தங்களை மறந்து ஹிந்து என்று கூறிவிடுகிறார்கள். இது கூட அவர்களுக்கு தெரிவதில்லை. நாம் உண்மையில் தேவி தேவதா தர்மத்தினர் ஆவோம். வண்டர், அதிசயம் அல்லவா? நீங்கள் கேட்பீர்கள், ஹிந்து தர்மம் யார் ஸ்தாபனை செய்தார்? குழம்பு விடுகிறார்கள், பதில் தெரியவில்லை. தேவதைகளுக்கு பூஜை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் தேவதா தர்மத்தினர் ஆனார்கள் அல்லவா? கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவை நினைக்கிறார்கள் என்றால் கிறிஸ்துவ தர்மம். அதே போல தேவதைகளுக்கு பூஜை செய்கிறார்கள் என்றால் தேவதா தர்மத்தினர் ஆவார்கள் அல்லவா? ஆனால் புரிந்து கொள்வதில்லை. ஏன் புரிந்து கொள்வதில்லை? பாபா கூறுகிறார், அது கூட நாடகத்தில் பொருந்தி உள்ளது. உங்களுடைய புத்தியில் முழு நாலேஜ், ஞானம் இருக்கிறது. நாம் முதலில் சூரிய வம்சத்தினராக இருந்தோம், பிறகு வேறு தர்மத்தில் வருகிறோம் என்று நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாம் புனர்ஜென்மம் எடுத்துக்கொண்டே வருகிறோம். உங்களில் கூட ஒரு சிலர் சரியான முறையில் அறிந்துள்ளார்கள். பள்ளிக்கூடத்தில் கூட ஒரு சில மாணவர்களுடைய புத்தியில் பாடம் நல்ல விதமாக பதிகிறது, ஒரு சிலருடைய புத்தியில் குறைவாகத்தான் பதிகிறது. இங்கு கூட யார் தோல்வி அடைந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு க்ஷத்திரியர்கள் என்று கூறப்படுகிறது. அவர்கள்தான் சந்திர வம்சத்தில் சென்று விடுகிறார்கள். 2 கலை குறைந்து போய்விட்டது அல்லவா? சம்பூர்ணம் என்று சொல்ல முடியாது. உங்களுடைய புத்தியில் இவ்வளவு நேரம் பாபா முழு நாடகத்தை பற்றிய விளக்கங்களை கூறினார். எனவே இப்போது உங்களுடைய புத்தியில் எல்லையில்லாத ஹிஸ்டரி, ஜியோகிராபி, சரித்திரம், பூகோளம், எல்லையில்லாத ஞானம் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஜியோகிராபி, ஹிஸ்டரி படித்தோம் அல்லவா? அது என்ன? அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லைக்குட்பட்ட ஹிஸ்டரி, ஜியோகிராபி, சரித்திரம், பூகோளம் படிக்கிறீர்கள். அங்கு பூகோளம் இருக்கிறது, பூமியை பற்றி. அங்கு மூலவத்தனம், சூக்ஷ்ம வத்தனம் பற்றி யாருக்கான தெரியுமா என்ன? சாது சன்னியாசிகள் யாராக இருந்தாலும் சரி, யாருடைய புத்தியிலும் இது கிடையாது. மூலவத்தனத்தில் ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இங்கு இருப்பது ஸ்தூல வத்தனம். இது மாதிரி உங்களுடைய புத்தியில் முழு நாலேஜ், ஞானம் உள்ளது. ஆனால் பாபா நமக்கு என்ன ஒரு பட்டம் கொடுக்கிறார்? எல்லாமே தெரிந்திருக்கிறீர்கள். எனவே இங்கு வகுப்பில் யார் அமர்ந்துள்ளோம்? பாபா கூறுகிறார், இங்கு சுயதர்ஷன சக்கரதாரி சேனை படை அமர்ந்து இருக்கிறீர்கள். இந்த சேனை படை தந்தையையும் சக்கரத்தையும் நினைவு செய்து கொண்டிருக்கக்கூடிய படை இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய புத்தியில் ஞானம் இருக்கிறது. மற்றபடி சுயதர்ஷன சக்கரம் என்று கூறியதற்கு நான் அங்கு ஆயுதங்கள் எல்லாம் இருக்கிறது என்று கிடையாது. ஞானத்தினால் சுயத்தினுடைய தரிசனம் ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் சுயதர்ஷன சக்கரத்தை தரித்தவர்கள் என்றால் ஒரு ஆயுதம் அங்கு கிடையாது. நீங்கள் ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு சுயத்தினுடைய தரிசனம் ஏற்பட்டுள்ளது. ஞானம் என்பது என்ன? தந்தை படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதலிடை கடைப்பற்றிய ஞானத்தை தருகிறார்.
இப்பொழுது தந்தையினுடைய கட்டளையாவது அந்த படைப்பு கர்த்தாவை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகும். எந்த அளவு நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரி ஆகிறீர்கள் மற்றும் ஆக்குகிறீர்களோ, யார் அதிகமான சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமான பதவி கிடைக்கும். இதுவோ ஒரு காமன் சாதாரண விஷயம். தந்தையை மறந்ததுக்கு காரணமே கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பெயரை போட்டதனால்தான் தந்தையை மறந்து விட்டிருக்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை எல்லாரும் தந்தை என்று கூற மாட்டார்களே. ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. பதீத்த பாவனர் தந்தைக்கு கூறப்படுகிறது. அவர் எப்போது வருகிறாரோ அப்பொழுதுதான் நாம் திரும்பி சாந்திதாமம் செல்ல முடியும். மனிதர்கள் முக்திக்காக எவ்வளவு தலையில் அடித்துக் கொள்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு சுலபமாக புரிய வைக்கிறீர்கள். சொல்லுங்கள், பதீத்த பாவன் பரமாத்மா என்றால் பிறகு எதற்காக கங்கையில் குளிக்க செல்கிறீர்கள்? கங்கையினுடைய கரையோரத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் இங்கேயே இறந்து போகிறோம் என்று கூறுகிறார்கள். முதலில் வங்காளத்தில் யாராவது இறக்கும் தருவாயில் இருக்கிறார்கள் என்றால் கங்கைக்கு கூட்டி சென்று ஹரிபோல் ஹரிபோல் என்று கூறுவார்கள். என்று கூறி அவ்வாறு கூறி அவர்களை அப்படியே தண்ணீர் முக்குமாறு செய்து விடுவார்கள். இவர் முக்தி அடைந்து விட்டார் என்று நினைக்கிறார்கள். இப்பொழுது ஆத்மா சென்று விட்டது. அது தூய்மையே ஆகவில்லை. உடலைத்தானே தண்ணீரில் முக்கினார்கள். ஆத்மா சென்று விட்டது, அது தூய்மையாகவில்லை. ஆத்மாவை தூய்மையாக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான் ஆவார். அவரை தானே அழைக்கிறார்கள். இப்பொழுது தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகும். தந்தை பழைய உலகத்தை புதியதாக ஆக்குகிறார். மற்றபடி புதியதாக ஒரு புதிய படைப்பு என்று படைப்பதில்லை. பாபா உலகத்தை மாற்றுகிறார், ரீஜெனுவேட் என்று கூறுவார்கள். பதீத்த உலகத்தை, பழைய உலகத்தை பாவனமாக ஆக்குகிறார். நல்லது, இனிமேலே இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகளின் ஆன்மீக தந்தைக்கு காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தந்தையிடம் இருக்கும் குணங்களை நாம் நம்மிடம் நிரப்பிக்கொள்ள வேண்டும். தேர்வு வருவதற்கு முன்னால் முயற்சி செய்து சுயம் நம்மை கம்ப்ளீட் முழுமையாக பாவனம் ஆக்க வேண்டும். இதில் மியாமிட்டு நான் எல்லாம் செய்துவிட்டேன் என்று நினைத்துக் கொள்பவராக இருக்கக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், சுய தரிசன சக்கரதாரி ஆக வேண்டும் மற்றும் ஆக்க வேண்டும். தந்தை மற்றும் சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும். எல்லையில்லாத தந்தை மூலமாக எல்லையில்லாத விஷயங்களை கேட்டு நம்முடைய புத்தியை எல்லைக்கு அப்பாற்பட்டதாக வைத்திருக்க வேண்டும். எல்லைக்குள் நாம் அந்த கட்டுப்பாட்டிற்குள் வரக்கூடாது. வரதானம், சுயஸ்திதி மூலமாக பரிஸ்திதி நிலைமைகள் மீது வெற்றி அடைந்துவிடக்கூடிய சங்கம யுகத்தின் வெற்றி ரத்தினம் ஆவீர்களாக. இன்றைக்கு பாபா நமக்கு ஸ்பெஷல் வரதானம் கொடுக்கிறார். சங்கம யுக வெற்றி ரத்தினம். முதலில் சங்கமயுகத்தில் வெற்றி அடைய வேண்டும். வெற்றி ரத்தினம் சுய மாற்றம், சுயஸ்திதி மூலமாக, சுயநிலை மூலமாக பரிஸ்திதி நிலைமைகள் மீது வெற்றி அடைந்து விடக்கூடிய சங்கம யுகத்தின் வெற்றி ரத்தினம் ஆவீர்களாக. பரிஸ்திதி அதாவது நிலைமைகள் மீது வெற்றி பெறுவதற்கான சாதனம் நம்முடைய சுயஸ்திதி, சுயத்தின் நிலை. இந்த தேகம் கூட அந்நியது, வெளியில் இருக்கிறது. சுயம் கிடையாது. சுயம் ஆத்மா. சுயஸ்திதி அல்லது சுய தர்மம் எப்போதுமே சுகத்தை அனுபவம் செய்விக்கிறது. மேலும் இயற்கையினுடைய தர்மம் அதாவது பர தர்மம்,
அதாவது தேகத்தினுடைய நினைவு ஏதாவது ஒரு விதமான துக்கத்தை அனுபவம் செய்விக்கிறது. எனவே யார் எப்போதுமே சுயஸ்திதியில் இருக்கிறார்களோ அவர்கள் எப்போதுமே சுகத்தின் அனுபவம் செய்கிறார்கள். அவர்களிடம் துக்கத்தினுடைய அலைகள் கூட வர முடியாது. அவர்கள் சங்கமயுக வெற்றி ரத்னம் ஆகிவிடுகிறார்கள். ஸ்லோகன் பரிவர்த்தனை சக்தி மூலமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி, அதுதான் மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தி மூலமாக வீணான எண்ணங்களின் ஓட்டத்தின் வேகத்தை நிறுத்துங்கள். அதுதான் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஒரு செகண்ட் என்று கூறுகிறோம். வீணான எண்ணங்கள் வேகமாக பாய்ந்து கொண்டிருக்கும். எனவே பரிவர்த்தனை சக்தி மூலமாக வீணான எண்ணங்களின் ஓட்டத்தின் வேகத்தை நிறுத்திவிடுங்கள். இன்றைய அவ்யக்த குறிப்பு கம்பைன்டு ரூபத்தின் நினைவு மூலமாக சதா விஜய், எப்போதும் வெற்றியாளர் ஆங்கள். இன்றைய வரதானமும் வெற்றி ரத்தினம். இப்போது வெற்றி ரத்தினம் ஆக வேண்டும் என்றால் பாபா என்ன சொன்னார்? சுயஸ்திதி மூலமாக. இப்போ இது சுயஸ்திதி நாம் எப்படி அமைக்க போகிறோம்? இந்த மாதம் முழுவதுமே கம்பைன்டு ரூபத்தின் ஸ்மிருதி. பாபா அடிக்கடி கூறுகிறார், கம்பைன், பாபா கூடவே இருக்கிறார் என்ற அந்த ரூபத்தினுடைய நினைவு மிகவுமே பவர்ஃபுல் ஸ்மிருதி, சக்தி வாய்ந்த ஸ்மிருதி என்று கூறுகிறார். ஜனங்கள் கூறுகிறார்கள், எங்கு பார்த்தாலும் நீயே நீதான் இருக்கிறாய் என்று இறைவனுக்கு. ஆனால் நாம் என்ன கூறுகிறோம் என்றால், நாங்கள் என்ன செய்கிறோமோ, எங்கு செல்கிறோமோ, எங்கள் கூட தந்தை தான் கூடவே இருக்கிறார். அதாவது எங்கு சென்றாலும் நீயே தான், நீதான் எங்களுடன் இருக்கிறாய், நீதான் எங்களுடன் வருகிறாய் என்று கூறுவோம். எப்படி காரியங்களில் பாபா கூட இருக்கிறாரோ அதே போல ஒவ்வொரு காரியத்தையும் செய்விப்பவர் கூட நம் கூடவே இருக்கிறார். அதுதான் ஹிந்தியில் சொல்வார்கள், கரன்ஹார் மற்றும் கராவன்ஹார், செய்பவர் மற்றும் செய்விப்பவர். நான் ஆத்மா செய்கிறேன் இந்த உடல் மூலமாக. இரண்டாவது, பாபா என்னை செய்ய வைக்கிறார், அப்போது நான் செய்கிறேன். ஆனால் செய்பவர் மற்றும் செய்விப்பவர் இரண்டு பேருமே இணைந்து இருக்கிறோம். இந்த இணைந்த ஸ்வரூபத்தின் மூலமாக நீங்கள் சதா வெற்றியாளராகுங்கள். அதுதான் இன்றைக்கு நாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய சுயஸ்திதி. பாபா கூறுகிறார், நமக்கு அன்றாட காரியங்களில் ஒரு நாளில் நம் காரிய கஷேத்திரத்தில் செல்லும் போது நிறையவே நிலைமைகள் வரும். அதிகாலை நாம் இந்த வரதானத்தினுடைய ஸ்வரூபமாக ஆகி சுயஸ்திதி மூலமாக பரிஸ்திதி வெற்றியாளர் ஆகிவிடக்கூடிய சங்கமயுக வெற்றி ரத்னம் என்ற அந்த சுயமானத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு செகண்டும் பாபா என் கூட கம்பைன் இணைந்த ரூபத்தில் இருக்கிறார் என்று நாம் நம்முடைய எண்ணம், சொல், செயல் மூன்றிலுமே செயல்படும் போது நிச்சயம் நாம் வெற்றி அடைபவர்கள் ஆகிறோம். ஓம் சாந்தி.